வணக்கம் நண்பர்களே. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி வாயு ராசியை சேர்ந்தது. புதனுக்கு சொந்த வீடு தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசியோட நட்சத்திரமா சொல்லப்படுறது மிருக சீரிசத்தோட 3-4 பாதம், திருவாதிரையோட 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்கள சொல்லப்படுறாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்களா, இவங்களோட எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே 2 பணிகளை கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சிந்தனை செய்யற பழக்கம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். எதையுமே தீர்க்கமா ஆலோசிச்சு முடிவெடுப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கத்தையும் விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாக அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்களாக இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்யறது, பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லப்படுது. மேலும் தொழில் விருத்தி அடைய செய்யறது, பணவரவை உண்டாக்க செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எந்தவித எதிர்ப்பு இருந்தாலும் சரி, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அது முறியடிக்கக்கூடிய புதனை தான் அதிபதியா கொண்டு இருக்கிறீங்க. சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நினைத்த காரியம் நிறைவேறாம தடைப்பட்டுக்கிட்டு வருதுங்கிற எண்ணம் உங்க இதயத்தை அழுத்திட்டு இருக்கும். தொழில் முன்னேற்றமான நிலை இனி காணலாம். மங்களமான திங்கள்ல சஞ்சாரம் சாதகமான நிலையில இல்லைனாலும் கொடுத்த கடனை வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்கிறதா நல்லது. அதே மாதிரி தலைக்கவசம் போடாம மோட்டார் சைக்கிள்ல போகாதீங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால வசீகரமா பேசி புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஐடி ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதால மனைவி சொல்லே மந்திரங்கிற மனப்பக்குவத்தோட நாட்களை நகர்த்துவீங்க. தந்தையாரோட உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதால திடீர் பணவரவால திக்குமுக்காட கூட வாய்ப்பு இருக்குது. தொழில புதிய உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால குழந்தை பாக்கி வேண்டி சிலருக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே பெரியோர்களோட நல்லாசையும் நல்ல செய்தியும் வரக்கூடிய காலகட்டமா இந்த காலம் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் மிதுன ராசியில மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உடையவங்களுக்கு கிரகநிலையம் பார்க்கிறப்ப சுகஸ்தானத்துல கேது, பஞ்சமஸ்தானத்துல சந்திரன், அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், சனின்னு இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல குருன்னு கிரகநிலையில் காணப்படுது. இப்படி இருக்கிறப்ப கிரகநிலையோட மாற்றம் இந்த மாசம் உங்களுக்கு பணவரத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். இனி வரும் வாரங்கள்ல அறிவுத்திறமை வெளிப்பட்டு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். அடுத்தவங்களோட குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்கிறதால கவனமா இருங்க. அதிகமா உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமா பேசுறதால வாடிக்கையாளர்களோட தக்கச்சுக்கு பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பத்தின திட்டங்களை வகுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மேலும் உங்களுக்கு பணவரவும் இந்த வாரங்கள்ல இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் இனி குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் மேல கவனம் செலுத்த பாருங்க. வாகனங்களால செலவும் இருக்கலாம். அதே மாதிரி வாகனங்களை செல்றப்பையும் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையிலும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்துறதா நல்லது. பெண்களா இருக்கிறவங்க மற்றவங்க உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனி சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாம பெண்களா இருக்கிறவங்க சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கிறது தான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க சக மாணவர்கள் நண்பர்களோட அதிகமா பேசி பழகிறத நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. பாடங்கள்ல
முடிந்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனத்தோட படிக்க பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த வாரங்களில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப எச்சரிக்கையாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்கிறது தான் நல்லது. கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, பைனான்ஸ் மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. எந்த கொள்முதலையும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் செய்யலாம். வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் பெருகக்கூடிய காலகட்டம். போட்டியாளர்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மிருகசீரிச 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்களில் நீண்ட தூரத்தில் இருந்துட்டு வர தகவல் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையுமே எளிதாக தீர்த்துவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த தகராறு இனி வரும் காலங்களில் நல்ல முடிவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தொழில் வியாபாரம் திருப்திகரமாக தான் நடக்கும். பார்ட்னர்களோட ஒத்துழைப்பால வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்ய போறீங்க. அதே மாதிரி கடிதம் மூலமா வரக்கூடிய தகவல் கூட உங்களுக்கு நல்ல தகவலாக தான் இருக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். இனி கஷ்டங்கள் குறையக்கூடிய காலகட்டம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீணலைச்சல் இருந்தாலும் எடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செஞ்சு முடிச்சிடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலனை தான் தரப்போகுது. மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தான் தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை ஆனால் விஷ்ணு சகஸ்கர நாமம் செஞ்சுட்டு வாங்க. மேலும் வெங்கடா ஜலபதியை வணங்கிட்டு வாங்க. பண கஷ்டமும் தீரும், வாழ்க்கையும் சிறக்கும். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் உடல்நல குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு உடல்நல பிரச்சனை, அதாவது இந்த வெயில் காலங்களுக்கு தகுந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் உண்டாகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீரேற்றமாக உடலை வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறதா நல்லது. தேவைப்பட்டா மருத்துவரை நீங்கள் உடனே பார்க்கறதா நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நம்பிக்கையும் சுய சந்தேகமும் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய பலங்களை நம்புங்க, சாதனைகளை கொண்டாட பாருங்க. அதே மாதிரி நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல விதத்தில் தான் இருக்குது. ஆவணங்களையும் சட்ட விஷயங்கள் சிக்கல்களையும் இந்த வாரங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால எச்சரிக்கையா இருந்து செயலாற்ற பாருங்க. அணுகுமுறையும் ஒவ்வொன்றையும் நீங்க உன்னிப்பா கவனிக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்து செயல்பாற்ற பாருங்க. தேவைப்பட்டா தொழில்முறை வழிகாட்டிகளை நீங்க பின்தொடர்றதா நல்லது. மிதுனராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள் இந்த வாரங்களில் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. ஒரு சிலர் சோர்வடை கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய திறனை கற்றுக்கொள்றதுலையும் மாற்று விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறதுலையும் நேர்மறையான அணுகுமுறையை நீங்க உண்டாக்குறது மூலமாகவும் உங்களுடைய விஷயங்களை உங்களால சிறப்பாக செயலாற்ற முடியும். மேலும் அடுத்த வாரங்களில் பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கும். இனி இது நீங்கி அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்ல ஒரு வித அசதியும் சோர்வும் உண்டாகியிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களால எதிர்பாராத பணவரவும் தனவரவும் உண்டாகலாம். அதே மாதிரி அலுவலக விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுது. பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணை நடந்துக்குவாங்க. எதிர்பாராத பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாக திறமை மேலே வெளிப்படக்கூடிய மாதமே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் காரணமா சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயமும் நடக்கும். பணியாளர்களோட நல்ல முறையில ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி சக பணியாளர்கள் சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறவங்களுக்கு உறவினர் வருகையால் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அதன் காரணமாக உடம்புல கொஞ்சம் அசதியும் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை நடைபெறக்கூடிய வாரமாக தான் அமைய போகுது. மேலும் இந்த மாதத்தோட இறுதியில் சந்திரன் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்தால இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நல்ல நிலைமை ஏற்படும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பல நோய்கள் உங்களிலிருந்து விடுபட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் யோகா உடற்பயிற்சியை குறைய விடாமல் செஞ்சுட்டு வாங்க. மேலும் பச்சை காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. உடம்பை நீரேற்றமும் வச்சிருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மற்ற விஷயங்களை கவலைப்படுறதுக்கு பதிலாக உங்கள் வரவை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ள பாருங்க. நண்பர்கள் நெருங்கியவர்கள், அதாவது
பெரியவங்க கூட விவாதிச்சு எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க பாருங்க. வீட்டில் சில மாற்றங்களால இந்த வாரம் உங்களுடைய அன்புக்குரியவங்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. நல்ல வருமானம் பதவி உயர்வும் இந்த வாரத்தோட இறுதியில நடக்க போகுது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மனசை அமைதியை வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அமைதியான மனசு மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.